கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இல்லையா? தேவன் நம்மை தேடி வந்து நமக்குள்ளே அவர் வார்த்தையை விதைக்கிறார். அதான் ரொம்ப நீங்கள் கவனமாக கவனிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் சில பேர் கேட்குறாங்க, என்னங்க கேட்டு எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? எனக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை இருக்குது. ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் புலம்புது நான் அறிகிறேன். ஏனென்றால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜீபூம்பா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. மேஜிக்லாம் ஒன்றும் நடக்காது. தேவனுடைய வார்த்தையை ஒருவன் உள்ளத்திலே விதைக்கிறான். அதற்கப்புறம் தேவனுடைய பிரமாணங்கள், இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தையை எடுத்து அவன் ஆராயிறான். இப்படி தினமும் இந்த மாதிரி கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார், கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார், பொருளாதார செழிப்பு, தன்னுடைய இருதயத்தை இப்படிப்பட்ட விதயங்களில் நாம் நிறைய டாபிக் போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் வசனத்து மேல் அன்பாக இருந்து, வசனத்து மேல் பிரியமாக இருந்து, அதனோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். சும்மா ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் போனோம், பைபிள் தூக்கணும், கை வச்சோம், அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் அதுக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் அது எங்கே இருக்குன்னு தேடுவாங்க. அப்போ வார்த்தை தியானிக்கிறது கிடையாது, வார்த்தை உள்ளத்தில் விதைக்கிறது கிடையாது. பிறகு எப்படி பெருக்கத்தை ஏற்க முடியாது. ஆனால் மக்களுடைய மனத்தில் பாருங்கள், எனக்கு பொருளாதாரம் இல்லையா, நான் பணத்தை எப்படி பெருக்குவது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் தேவன் அதற்கும் சில வழிமுறைகளை வச்சுருக்கிறாங்க. தேவன் எல்லாத்துக்கும் விடுதலை, அதாவது இங்கேருந்து நீங்கள் ஒரு பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகணும்னா அதுக்கு வழி இருக்குது. ஆக நீங்கள் சத்தியத்தை அறிந்தால்தான் அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதான் சொல்கிறார், சிறுக விதைக்கிறோம் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறோம் பெருக இருப்பான். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பணத்தை குறித்து நீங்கள் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கணும். அது எப்படி விதைக்கணும் அப்படின்னு தான் தேவன் கற்றுக் கொடுக்குறார். பாருங்கள், பணத்தை தேவன் என்ன சொல்லிவிட்டார் என்றால் விதை என்று சொல்லிவிட்டார். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க விதைன்னு சொல்கிறீங்க, விவசாயி தானே விதைன்னு போடுறதாங்க, விதை நெல் கடலை எல்லாம் போடுறாங்க, எங்களை பணத்தை பார்த்து சொல்கிறீங்களே அப்படின்னு தேவனே கூறிவிட்டார். ஆமாம், தேவன் விதை என்று இந்த பணத்தை கூறியதனால் எப்படி மரம் செடி கொடிகளுக்கு அதனதன் ஜாதியின் பிரகாரம் பிறப்பிக்கிற தன்மை கட்டளிட்ட அந்த தேவன் இந்த பணத்தையும் விதை என்று சொன்னதனால் இப்போ அதுவும் அதே மாதிரி பெருக்கத்தை கொண்டு வரும். ஆகையால் உங்கள் கையில் கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாங்க. இந்த நாள் நீங்கள் அதன் மேல் விசுவாசத்தை வைங்க, அதை விதைக்க ஆரம்பிங்க, அதன் மேல் எதிர்காலத்தை பாருங்கள், அதன் மேல் உங்களுடைய விசுவாசத்தை அதிகமாக வர்த்திக்க பண்ணுங்க. இந்த மாதிரி தேவன் சொல்லிவிட்டார், அகலான் விதைக்கப் போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஊழியத்துக்காக, இப்போ நான் செய்கிற இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதவலாம், அதற்கான நம்பர் கொடுத்துருக்குறேன். அதில் இந்த மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும். தேவனுடைய அன்பை நீங்கள் ருசி பார்க்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய அன்பை ருசி பாருங்கள். தேவனுடைய அன்பை ருசி பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். ஆக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்குவேன். ஆக அவருடைய வார்த்தையை பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு நாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவனுக்கு என்ன சில தெரிந்து கொள்ள, இப்போ கர்த்தருக்கு மேலே பாருங்கள், நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ என்ன தேவைப்படுது நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நான் சொன்னால பணம், இப்போ தேவன் உங்களுக்கு பணத்தை பற்றி என்ன செய்கிறார், போதிக்க போகிறார். அதான் இன்னைக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பாருங்கள், அவர் சொல்கிறார், அவனுக்கு தெரிந்து கொள்ளும் வழியை நான் போதிப்பேன் சொல்கிறார். அவர் போதிப்பார். எப்படி போதிப்பார்? ஊழியக்காரங்கள் மூலம் போதிப்பார், நீங்கள் படித்து அறிந்து கொள்வதன் மூலம் பார்ப்பார், மற்ற விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதால் சபைக்கு போய் அறிந்து கொள்வது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் தேவன் அவர்கள் மூலமாக பேசுகிறார். அதான் இன்னைக்கு அவர் பேசுகிறார். என்னவென்றால், நான் பணத்தை விதை என்று கூறிவிட்டேன். அவர் சொல்கிறார், மகனே நீ அதை பற்றி கவலைப்படாத, நீ பணத்தை விதைக்க ஆரம்பி, நீ கொடுக்க ஆரம்பி, நீ உன்னுடைய கையில் இருக்கிறத ரிலீஸ் பண்ணு. என்னைக்கு நீ ரிலீஸ் பண்ணுதோ அன்னைக்கு தான் அது வேலை செய்யும். பாருங்கள், விவசாயி தன்னுடைய நிலத்தில் எப்படி தன் விதை நெல்லை வச்சுக்கிட்டு கையிலே இருந்தால் அது முளைக்குமா? இல்லை. என்னைக்கு அவன் பூமியில் போடுதானோ, பூமியில் போட்டால் தான் அதனுடைய பலன் கிடைக்கும். அதே போல் உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்படி இருந்தால் தான் பெருகும் அப்படின்னா பெருகாது. அதற்கு தான் வழி சொல்லுகிறார், நீ கொடு, அப்பொழுது கொடுக்கப்படும். கொடுத்தா தான் அது கிடைக்கும். தேவனுடைய பிரமாணமே இப்படி தான். ஆக தேவனுடைய பிரமாணத்தை நீங்கள் மதித்து அதனோடு நீங்கள் செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுங்க, நிறைய அப்படின்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. அதற்கான நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படும் பொழுது என்ன நடக்குன்னா, தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தொடர்ந்து கேளுங்க. புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. விதைப்பு அறுப்புங்க, விட்டு விடாதீர்கள். விதைப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதாரத்தில் குறைவே இருக்காது. தேவன் உங்களோடு கூட இருந்து விதைத்த உடனே அறுவடையின் நேரத்தை அவர் ஆரம்பிக்க விடுகிறார். உங்களுக்கு அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழுமட்டும் அவர் கொட்டுவார். ஏனென்றால் அவருடைய பிரமாணம் அது. அவர் வைத்திருக்கிறார், அவர் சொல்லுகிறார், நீ விதையடா அப்படின்னு சொல்லி.
ஆகையால் விதைப்பதை விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.